Hi everyone, welcome back to Banusami Kitchen. நாம இன்னைக்கு சூப்பரா டின்னருக்கு 20 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு கிரேவி தாங்க பார்க்க போறோம். சட்டுனி இதை நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துல வச்சு சாப்பிட்டா கூட அட்டகாசமா இருக்கும். முட்டையை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell icon-ஐ click பண்ணுங்க. கடாயை எடுத்துக்கோங்க. இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா செவக்க வதக்கிக்கணுங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இது நல்லா செவந்து வரட்டும். அதுக்குள்ளே நாம் ஒரு மசாலாவை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 4 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக நான் சேர்த்துருக்கேன். 5 முந்திரி பருப்பை சேர்த்துட்டு இதை மைய அரைச்சி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா செவந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா செவந்துருக்கணுங்க. அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதோடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. அடுத்து நாம் இதில் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சு இது நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. மசாலா பொருட்கள் கருகாமல் பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்காதீங்க. இதை மிதமான சூட்டில் 1 நிமிஷம் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இதில் நாம் அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியும் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சோம் பார்த்திங்களா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளியோடைய பச்சை வாசனை போயிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பாருங்கள் எண்ணெய் அழகாக மிதந்து வந்துட்டுருக்கு சைடில். இந்த சமயத்தில் நான் கொஞ்சமாக உப்பை சேர்த்துருக்கேன். அடுத்து நான் இதில் முக்கியமான ஐட்டம் இது தாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான க்ரீம் சேர்த்துருக்கேன். அமுல் க்ரீமுன்னு கிடைக்கும் கடையில். இது சேர்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சப்போஸ் க்ரீம் இல்லாதவங்க நீங்கள் பாலில் வர மேலே ஏடு வரும் பார்த்திங்களா, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா க்ரீமை சேர்த்துட்டு 2 நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பாருங்கள் மேலே அழகாக மிதந்து வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் கிரேவி நல்லா திக்காக இருக்குது. க்ரீம் கிடைக்கல அப்படின்னா அந்த பாலோட ஏடை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தளன்னு கொதிச்சிட்ருக்கு. கிரேவியும் திக்காக இருக்குது. இதில் நான் தேவையான அளவுக்கு முட்டைகளை சேர்த்துக்கிறேன். நான் 5 முட்டை சேர்த்துருக்கேங்க. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். முட்டைகளை இந்த மாதிரி உடச்சி தனித்தனியாக சேர்த்துட்டு மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வைங்க போதும். 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் வைக்கலாம் தாராளமாக. நான் எக்ஸாக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை நல்லா வெந்துடுச்சு. கிரேவியும் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. இது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. இதே அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.